மா நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. தாராவை ஏமாத்தணும்னு நான் எதுவுமே நினைக்கலம்மா. காவியாக்கு வேற ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது. அவ என் வாழ்க்கையில இல்லைன்னு நினைச்சுதாம்மா தாரா கூட நிச்சயம் பண்றதுக்கே ஒத்துக்கிட்டேன். அதுவும் உனக்காக தான்மா. ஆனா எப்போ காவியா வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே ஃபோர்ஸ் பண்ணி தான் நடக்குதுன்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியலம்மா. பண்ற தப்பெல்லாம் தெரிஞ்சே பண்ணிட்டு அத நியாயப்படுத்தி பேசாத தீபக். எனக்கு உன்கிட்ட பேச பிடிக்கல. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இன்னும் எவ்வளவு நேரம் இங்க நின்னு நீ நியாயத்தை பேசினாலும் நீ பண்ண தப்ப நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. உன் மூஞ்சில முழிக்கவே எனக்கு பிடிக்கலடா. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. வெளியே போடா. என்ன நிம்மதியா இருக்க விடு. அப்ப இதான் உன் முடிவு இல்ல? சரி நான் போறேம்மா. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவேன். சரி பண்ணிட்டு உன் முன்னாடி வந்து நிப்பேன். அப்ப நீ என்ன எப்படி வேணான்னு சொல்ற நான் பாக்குறேம்மா. ஜோதி, நிலங்கே எதுக்கு இங்க வந்த? என்னடி நீ இப்படி பேசுற? உன்னையும் அம்மாவையும் பார்த்து மன்னிப்பு கேட்க தாண்டி வந்தேன். நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது எங்க கிட்ட இல்ல, தாரா கிட்ட. ஆனந்த் வந்து கண்டபடி பேசிட்டு போறாரு. உன்னால நம்ம குடும்பமே அசிங்கப்பட்டு நிக்குது. முடிஞ்சா அங்க போய் மன்னிப்பு கேளு. வந்துட்டான் மன்னிப்பு கேட்க. காவியா காவியா ஏய் காவியா. ஏய் ராணி ரேவதி வாங்க வாங்க. ஏய் உன் தம்பி லேப்டாப் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் இல்ல சும்மா. ஆமா என்ன காலையிலேயே வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஏன் விஷயம் இருந்தாதான் உன்னை பார்க்க வரணுமா, இல்லன்னா உன்னை பார்க்க வரக்கூடாதா? அப்படிலாம் இல்ல, சும்மா தான் கேட்டேன். நீ எப்படி வேணாலும் கேட்டுக்கோ. இப்போ நாங்க இன்னொரு முக்கியமான விஷயமா தான் பார்க்க வந்திருக்கோம். என்ன? இந்தா. என்னது? ஏய் காலேஜ் அப்ளிகேஷன் டி. யாருக்கு? யாருக்கா? ஏய் காவியா உனக்குதான். இந்தா கையெழுத்து போடு. போடுறீ. இப்ப எனக்கு தேவைலாம் ஒரு வேலைதான், இது இல்ல. ஏய் இன்னும் என்னடி இதையே சொல்லிட்டு இருக்க? இப்பதான் பிரச்சனை முடிஞ்சதில்ல. தீபக் தாலி கட்டிட்டாரு. உத்தம இனிமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பிரச்சனை பண்ண முடியாது. இதுக்கு மேல படிக்க வேண்டியதானே? மறுபடியும் வேலைக்கு போகணும்ன்ற? இந்த ஒரு கயிறை என் கழுத்துல கட்டினதுனால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க எல்லாரும் நினைச்சீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லடி. இன்னும் எதுவும் மாறல. என்ன மாறல? உத்தமனுக்கு கொடுக்க வேண்டிய கடன் மாறல. உத்தமனுக்கும் என் அப்பாக்கும் இருக்கிற பகை மாறல. எல்லாமே இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கு.